எங்கேயோ இருந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேல்ல நீ. என்னவோ நினைச்சேன். ஆனா உங்களுக்கு வேட்டி சட்டை நல்லாதான் இருக்கு. ஓ பாராட்டல அப்புறமா இருக்கட்டும். என்னமோ நினைச்சேன்னு சொன்ன, என்ன நினைச்ச? இல்ல, தீபாவளிக்கு எங்க அப்பா உங்களுக்கு வேட்டி சட்டை கொடுத்து விட்டதும் எனக்கு சிரிப்பா வந்துச்சு. இது நீங்க கட்டினா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணேன். ரொம்ப கேவலமா இருந்துச்சு. கேவலமாவா? ஆம். ஆ, கேவலம்னு சொல்ல முடியாது, ஒட்டாம இருக்கும். இந்த இங்கிலீஷ்காரங்க எல்லாம் ஜல்லிக்கட்டை பார்க்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு இப்படி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த வேஷ்டி இந்த சட்டை கழட்டி வீசணுமா? வீசிட்டு Dress இல்லாம இருக்க போறீங்களா? ஏ, அது அதை விட கேவலமா இருக்கும். ஏய், சும்மா கோபப்படாதீங்க. வேட்டி சட்டையில உங்களை நினைச்சு பார்த்தேன்னு தானே சொன்னேன். ஆனா நீங்க கட்டிட்டு வந்தப்போ நல்லாதான் இருக்கீங்க, பாக்குறதுக்கு டிஃபரெண்டா இருக்கீங்க. தளபதி விஜய் ஒரு பாட்டுல கூட வேட்டி கட்டிட்டு டான்ஸ் ஆடுவாரே, அப்படி இருக்கீங்க. மாஸ் பண்றீங்க போங்க. தேங்க்ஸ். வெல்கம். இதே மாதிரி அப்பப்போ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டே இருங்க. இப்போ என் மனசுக்கு பிடிச்சத நான் செய்ய போறேன். கைய நீட்டு. அது எங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தது இல்ல? எனக்கு ஒண்ணு வேண்டாம். அதுவும் இல்லாம இந்த மோதிரம் என் விரலுக்கு லூசா இருக்கும். ஏய் லூசு, கைய நீட்டுன்னு தானே சொன்னேன். கைய நீட்டு. மோதிரம் போட்டு விடுறதுக்கு கூட இப்படி குடுகுடுன்னு தான் இருப்பீங்களா? இந்தாங்க. இந்த மோதிரம் எனக்கு வேணாம். ஏன் 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 வேண்டாம்? இந்த மோதிரத்துக்கு என்ன குறைச்சு? எடை கம்மியா போச்சா இல்ல குவாலிட்டி கம்மியா போச்சா? எதுக்கு மோதிரத்தை வேண்டான்றீங்க? ஒரு மோதிரம் கூட வாங்க முடியாத அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லாம இல்ல. புரியுதா? உங்களுக்கு பணம் இல்லன்னு தான் எங்க அப்பா உங்களுக்கு இந்த மோதிரத்தை கொடுத்து விட்டாரா? தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயம் தானே இது. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இத பாரு, யாரோட காசும் எனக்கு வேணாம். அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எல்லாரும் முன்னாடி நீ மோதிரம் போட்டப்ப நான் எதுவும் சொல்லல. ஜெயம்மா மனசு கஷ்டப்படாம செய்யறது சரி. ஆனா என் மனசும் என் அப்பா மனசும் என்ன இரும்புல செஞ்சதா? அது என்ன 4 பேர் மத்தியில நல்லவர் மாதிரி நடிக்கிறது, அப்புறம் 4 செவத்துக்குள்ள சுயரூபத்தை காட்டுறது? நீங்க நடிப்புல எனக்கு முன்னாடி ஆஸ்கர் அவார்ட் வாங்கிடுவீங்க போல இருக்கே. ஏய் இத பாரு. சும்மா அடங்குங்க. ஏய், எல்லா விசேஷத்துக்கும் எல்லாரும் இந்த மாதிரி செய்யறதுதான். சம்பிரதாயத்துக்கு மதிப்பு, எடை, சைஸ் இதெல்லாம் கிடையாது. காசு இருக்கிறவன் வைரத்துல மோதிரம் செஞ்சா, இல்லாதவன் தென்னை ஓலையில போட்டாலும் அது சம்பிரதாயம் தான். உயரமா வளர்ந்துட்டீங்க, காசுல பெருத்துட்டீங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயத்துல கூட விவரம் பத்தல. இது வெறும் பொருள் இல்ல, மாப்பிளைக்கு கொடுக்கிற மரியாதை. அத செஞ்சாச்சு, அவ்வளவுதான். மரியாதைய விரல்ல போட்டாலும் சரி, கால்ல போட்டாலும் சரி, அது உங்க இஷ்டம். இது என் அப்பா அவர் மருமகனுக்கு ஆசையா கொடுத்து விட்டது. உங்களுக்கு எப்போ இத போடணும்னு தோணுதோ அப்ப போட்டுக்கோங்க. ஆண்டி,
ஆண்டி ஹாப்பி தீபாவளி ஆண்டி. தேங்க் யூ. இந்தாங்க ஆண்டி தீபாவளி கிஃப்ட். நன்றி. எல்லாமே ஸ்வேதாக்காக தேடி பிடிச்சு வாங்கினது ஆண்டி. என்ன ஆண்டி கிஃப்ட் எல்லாம் பத்தலையா? இன்னும் என்ன வேணும்னு சொல்லுங்க, ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸ்வேதாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ல ஒண்ணு குறையுதே. அதுதானே ஸ்வேதாக்கு சந்தோஷம். இல்லையா ஆண்டி, இது எல்லாமே பார்த்து பார்த்து தானே வாங்கினேன். சாரி ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கே. ஆமா நீங்க எது இல்லைன்னு சொல்றீங்க? ஸ்வேதாக்கும் சரி எனக்கும் சரி பிடிச்ச ஒரே கிஃப்ட் உன்னோட டைவர்ஸ் தான். உன் பொண்டாட்டி கிட்ட இருந்து நீ பிரிஞ்சிட்டங்கிற ஆதாரம் எனக்கு வேணும். அது வரைக்கும் இது gift கிடையாது, வெறும் பொருள் தான். அவகிட்ட டைவர்ஸ் வாங்குறது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. அப்போ இங்க வந்துட்டு போறது மட்டும் உனக்கு ஈஸியா இருக்குல்ல? என்ன விட நீ இப்படியே டைவர்ஸ் வாங்காம தள்ளி போட்டுட்டு இருந்தா ஸ்வேதா மனசை எப்படி மாத்துறது? பொண்டாட்டியோட இருக்கிற ஆளை எந்த பொண்ணுதான் விரும்புவா? உன் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்றதுல அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை? அதான் பிரச்சனையை பண்ணி விட்டு வந்துட்டீங்களே. நீங்க அந்த டைவர்ஸ் பேப்பரை காட்டி புகையே கிளப்பி விட்டு வந்துட்டீங்க. அதுக்கு என்ன சண்டை வந்ததுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அப்போ ஒரு ஐடியா பண்ணலாம். டைவர்ஸ் பேப்பர் என் கைக்கு வர வரைக்கும் நீ இங்க வராத. அப்படி முடியலையா ஸ்வேதாவை மறந்துரு. என்ன ஆண்டி மிரட்டுறீங்களா? இந்த கீர்த்தனை மிரட்டினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. உனக்கு நான் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் ஸ்வேதாவும் ஒண்ணு சேரணும் தான் நான் இவ்வளவும் செஞ்சிட்டு இருக்கேன். நீ டைவர்ஸ் பேப்பரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என் வீட்டுக்காரரை சமாதானப்படுத்த முடியும், ஸ்வேதாவையும் வழிக்கு கொண்டு வர முடியும். என் நிலைமை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரி சரி, இது எல்லாத்தையுமே நான் சரி பண்றேன். ஹாசினி மாதிரி என் பொண்ணும் நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக தான் ஸ்வேதா உனக்கு ரெண்டாம் தரமா கட்டித்தரேன். ஆனா அதுக்காக சிந்து உன் பொண்டாட்டியா இருக்கும்போது என் பொண்ணு எப்படி ரெண்டாம் தரமா உன் கூட வந்து வாழ முடியும்? நீ கட்டின தாலி உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு நீ தாலி கட்ட முடியாது. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஹாசினியை கூட சமாளிச்சலாம் போல இருக்கு. இந்த கீர்த்தனாவை சமாளிக்க முடியலையே. கையில துட்டு வாயில தோசைங்கிற மாதிரியே அடம் பிடிக்கிறாளே. சரி ஆண்டி, நீங்க சொல்றத நான் கண்டிப்பா பண்றேன். உங்க மகளை ராணி மாதிரி வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க பெரிய வீட்டுக்கு சம்மந்தியாக போறது நிச்சயம். ஓகேவா? அதானே என்னோட ஒரே கனவு. அத நினைச்சாலே மனசு ஜிவ்வுங்குது. சரி சரி. அம்மா ஸ்வேதா எங்க? மேல மாடியில இருக்கா. சரி ஆண்டி, நீங்க கூப்பிடுங்க, நான் ஸ்வேதாக்கு விஷ் பண்ணிட்டு போயிடுறேன். இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஹாப்பி தீபாவளி ஸ்வேதா. தேங்க்ஸ்க்கா. உனக்கும் ஹாப்பி தலை தீபாவளி. தேங்க்யூ ஸ்வேதா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொள்ளாச்சி வீட்டுக்கு போய் ஜாலியா இருந்திருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சுல? அதை விடுக்கா, அதனால என்ன? அத்தைக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு நாள் சேர்ந்து போலாம்க்கா. வச்சிரவாக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்காக ஒரு கெஸ்ட் வெயிட் பண்றாங்க. கெஸ்டா? யாருமா அது? சொன்னாதான் வருவியா? வா வா. கெஸ்டா? யாரா இருக்கும்? யார் வந்திருக்கா பாத்தியா? வா வா. ஹாப்பி தீபாவளி ஸ்வேதா. ஸ்வேதா பாத்தியா உனக்காக பத்ரி என்னெல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு?
தானே இருந்தான். அதுக்குள்ள அங்க எப்படி போனா? ராஸ்கல். ஸ்வேதா, கிஃப்ட பாருமா. உனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லு, நான் உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, ஓ சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. இந்த தீபாவளியை விட அடுத்த தீபாவளி தான் நமக்கு பிடிச்ச தீபாவளியா இருக்கும். ஸ்வேதா, ஸ்வேதா. ஆண்டி, நீங்க கொடுத்து வச்சவங்க. உங்க மூத்த பொண்ணு மாதிரியே ஸ்வேதாவுக்கும் ராஜ வாழ்க்கை தான். ஹலோ, சொல்லுக்கா. பத்ரி எப்போ வந்தா? தெரியலக்கா. போன் அவன்கிட்ட கூட. என் அக்கா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. டேய், அங்க என்னடா பண்ற? நம்மளாம் உனக்குள்ள ஒன்னாயிட்டோம், இது கூட செய்யலனா எப்படி? உன்னை எத்தனை வாட்டி செருப்பால் அடிச்சாலும் உனக்கு புத்தியே வராதாடா? மறுபடியும் மறுபடியும் அதே வேலையை செஞ்சுட்டு இருக்க. நாம தீபாவளியை சிறப்பா கொண்டாடுறோம். அம்மா, தங்கச்சி இவங்கெல்லாம் தீபாவளியை சிறப்பா செலிப்ரேட் பண்ண வேணாமா? அதான் வந்தேன். ஹே, சும்மா நடிக்காத. நீ உடனே அங்கிருந்து வெளியே போயிடு, இல்லைன்னா உன் வாழ்க்கையவே நார் அடிச்சிருவேன். உன் மேட்ரி எல்லாம் வெளியே இழுத்து விட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஓ, திங்ஸ் நிறைய வாங்கிட்டு வரணுமா? அட, என்னென்ன வேணும்னு லிஸ்ட் மட்டும் அனுப்புங்க, நான் உடனே வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா அங்க நல்வா மாதிரி சீன் போடுறியா? நான் இப்போ ஒரு சீனை போட போறேன், பாக்குறியா? நீ அங்கே இரு, உன் பொண்டாட்டி சிந்துவை நான் கூட்டிட்டு வரேன். அப்போ என்ன சீன் ஆவன்னு உனக்கே தெரியும். நீ உடனே அங்க இருந்து கிளம்பல, நான் சிந்துவோட கிளம்பி அங்க வந்துருவேன். எப்படி வசதி? சரி சரி, இதோ உடனே கிளம்பிடுறேன். ராஸ்கல், அவனுக்கு வரட்டும். ஓகே ஸ்வேதா, இந்த கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பாரு. இது எல்லாம் உனக்காக வாங்கினது. இதெல்லாம் என்னன்னு ஸ்வேதா பாக்குறதுக்குள்ள நான் சொன்ன gift வந்துடணும். சரி, ஓகே, பாய். என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கே போயிருப்பான். நாகப்பாம்பு மாதிரி ஸ்வேதாவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இவனை என்னதான் பண்றது? நான் மிரட்டினதுல அங்கிருந்து கிளம்பிருப்பானா? இதுக்கு மேல அவனை விடவே கூடாது. பொண்டாட்டி இருக்கும் போதே அவளுக்கு தெரியாம இப்படியெல்லாம் திருட்டுத்தனம் செஞ்சிட்டு இருக்கான். இதை யார்கிட்டயும் ஓப்பனா சொல்லவும் முடியல. ஸ்வேதாவோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. பேசாம இந்த விஷயத்த சிந்து கிட்ட சொன்னாதான் என்ன? புருஷங்கிறதுனால அவளும் வெளியே சொல்லாம பத்ரியா கண்டிச்சு வைப்பா. நமக்கும் பிரச்சனை இருக்காது. சிந்து, இந்த விளக்கெல்லாம் எங்க வைக்க போறீங்க? ஜெயமா பூஜை ரூம்ல வைக்க சொன்னாங்க, அதான் போயிட்டு இருக்க. அம்மா,
பத்ரி எங்க ரொம்ப நேரமா ஆள காணோம். அவரோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு போனாரு. இப்ப வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஃப்ராடு பொய் சொல்லிட்டு போயிருக்கான். இந்த சிந்து பாவம், பத்ரி செய்யற துரோகம் தெரியாம அவனை நம்பிட்டு இருக்கா. நம்ம அவனை பத்தி சொல்லிடலாமா? தான் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு அலையறான்னு தெரிஞ்சா சிந்து தாங்குவாளா? என்ன ஹாசினி, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. சரி, ஓகே. பத்ரி என்ன பண்றான்னு சிந்துக்கு எதுவுமே தெரியலையே. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஃப்ராடு. ஹாப்பி தீபாவளி. என்னங்க ஹாப்பி தீபாவளி சொன்னா ஏன் இவ்வளவு பயம்? இதையே உன் தங்கச்சி கிட்ட சொன்னப்ப அவ இவ்வளவு ஆசையா பார்த்த தெரியுமா? இப்ப எதுக்கு எங்க வீட்டுக்கு போன? அத்தை வீட்டுக்கு மருமகம் போக கூடாதா? ஏய், யார் உனக்கு அத்தை? மரியாதை கெட்டுரும். தீபாவளி அன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போகலனா மரியாதை இருக்குமா? அடுத்த வருஷம் அந்த வீட்டுல தலை தீபாவளி கொண்டாட போறதுக்கு இப்பவே அட்வான்ஸா போயிட்டு வந்தேன். இது தப்பா? இங்க பாரு, நீ தான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க. தலை தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்க. நானது கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேணாமா? அதான் கிஃப்ட் கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு வந்தேன். நான் போன உடனே என் அத்தை, அதான் உன் அம்மா ஸ்வேதாவை கூப்பிட்டு கிஃப்ட் வாங்கிக்க சொன்னாங்க. அவ்வளவு பிரியம் இந்த மருமகம் மேல. ஸ்வேதாவே எனக்கு ஸ்வீட்லாம் கொடுத்தா. ஸ்வீட்டை விடு, அந்த ஸ்வீட் கொடுக்கும்போது ஸ்வேதாவோட கையை தொட்டேன் பாரு. அடடடடா. அதெல்லாம் 1000 ஸ்வீட்டுக்கு சமம். இங்க வர வரைக்கும் இந்த கைக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தேன். நிறுத்திக்கோ. மறுபடியும் எங்க வீட்டை நினைச்சு பார்த்த கையில ஊத்தின எண்ணெய உடம்பு பூரா ஊத்திடுவேன், ஜாக்கிரதை. என்னாச்சு? என்னங்க ஆச்சு? எங்க என்னாச்சு? என்னாச்சு ஹாசினி, என்னாச்சு? பத்ரிக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒண்ணும் இல்ல. ஆழும் தெரியாம காலை விட்டு மாட்டிக்கிட்டாரு. எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணி தானே ஆகணும். சுடுன்னு சொன்னா விலகிடணும். இல்ல தொட்டுதான் பாப்பேன்னா இப்படிதான் ஐயோ அம்மானு கதறணும். இப்போ சுற்றுச்சு பாத்தீங்களா? மாயா, உன் புருஷனை விளக்குல கை வைக்க வேண்டாம் சுடுன்னு சொன்ன, கேட்காம வச்சுட்டு இப்படி கத்துறாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர்கிட்ட செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லிடு. சரி, நீங்க வாங்க, நான் ஆயில்மெண்ட் போட்டு விட்டுறேன். வாங்க. பத்ரிக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆழும் தெரியாம காலை விட்டு மாட்டிக்கிட்டாரு. எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணி தானே ஆகணும். சுடுன்னு சொன்னா விலகிடணும். இல்ல தொட்டுதான் பாப்பேன்னா இப்படிதான் ஐயோ அம்மானு கதறணும். இப்போ சுற்றுச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர்கிட்ட செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லிடு.
அண்ணன் காலேஜ்ல இருந்த மாதிரி தான் இருக்கானோ, இன்னும் திருந்தலையோ? ஹாசினி சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கான் போல இருக்கு. நான்